அருளன்பு இறைவனின் திருநாமம் போற்றி அவன் தூதர் நபிநாதர் புகழ் பாடி ஏற்றி தியாகச் செம்மலான இனிய சகாபாக்களின் சிறப்பை உகந்து இறை ஆத்மீக நேசர்களின் இனிய துவாவினை பெற்றவனாக எங்கும் முன்னாமும் எழுந்தே ஓதும் நல்ல தங்கும் தீன் குலத்தின் துணையே நாயகமே பொங்கும் கருணை கடலே பெருமானே அருள்மலையே இங்கும் வாய் மணக்கும் இனிய செலவாத்துக்கள் சலாம்கள் சொல்லியவனாக اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يقول وما قد كان என்று ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக எனது உரையை நான் துவங்குகின்றேன். ஆதியின் நன்கொடையாம் அபூபக்கர் முத்தொழிவாம் நீதி பொங்கும் ஜோதியை நெடுநாளும் தேடி வந்தேன். இறையின் திருமணியை இஸ்மாயிலின் கனியை பரஞ்சோதி மாமணியை மகிந்தோதி தேடி வந்தேன். அங்கம் குளிர்ந்திடவே பங்கம் அகன்றிடவே எங்கும் நிறைமதியை இன்பமாய் தேடி வந்தேன். திருநபியின் தோழரான ஹலரத் சித்தியின் திசையில் வந்த அறிவூட்டும் ராஜகரை ஆவலாய் தேடி வந்தேன். மலர்கமல் வாசமுமாய் மல்லிகை வீசுமாம் பலர் புகழ் வாழ்த்துவங்கள் வல்லலை தேடி வந்தேன். மறைவான மறைவுக்குள்ளே மாணிக்கமாய் விளங்கும் ஒளிவான ஒளியை நிற்கும் உவந்தே நான் தேடி வந்தேன். பலன் பெற நாடும் நூகின் பல பிணி தீர்த்திடுவாய் நலம் தரும் முத்தொழியை நம்பியை தேடி வந்தேன். பாடி வந்தேன் தேடி வந்தேன் சின்ன முத்துவாப்பா ஒளியே நாடிக்கினும் புகழ்ந்தேன் நாயகராம் ஒளியே என எங்களது பாட்டனார் அதிவேத சங்கிக்கூடிய இம்மன்றின் கதாநாயகர் அல்ஹாஜ் ஹரமையை ஷரீஃபேன் அவரது சேவனா சின்ன முத்துவாப்பா ஒளியல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீதான பாடலின் பொருட்டு எங்களது ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவானாக, கிருபை செய்வானாக, அருள்பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முப்பெரும் மகான்களான அல்ஹாஜ் ஹரமைன் ஷரீஃபைன் காயல்மா நகரில் பிறந்து பூவாற்றில் திருவனந்தபுரம் மறைந்து வாழும் வேத புராண வேந்தர் அல் ஆரிஃபு பில்லாஹ் ஹலரத் நூஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் முதல்வரும் ஹலரத் ஷேഖுனா சய்யித் அபூபக்கர் சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் பாட்டனாரும் புனித குருவித்திரை பள்ளிவாசல் ஸ்தாபகரும் குருவித்திரை பள்ளியின் சமாதியினரும் அல் ஆரிஃபு பில்லாஹ் மகான் ஹலரத் சய்யித் அஹ்மத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலரத் ஷேഖுனா சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தகப்பனார் இராமேஸ்வரத்தில் சமாதியினரும் மகான் சய்யித் இஸ்மாயில் வலியுல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இம்மாத உருஸ் முபாரக் கந்தூரி நிகழ்வின் கதாநாயகர் அல்ஹாஜ் ஹரமைன் ஷரீஃபைன் ஹலரத் சய்யித் அபூபக்கர் சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகிய முப்பெரும் மகான்களின் இனிய கந்தூரி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகான்களான முப்பெரும் இறை நேசர்கள் ஆசியினை பெறுவதற்கு நாம் எல்லாம் இன்று ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சௌபாக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஹலாலான நாட்டத்திட்டங்களையும் இந்த மகான்களுடைய போட்டிக் கொண்டு கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மரியாதைக்குரிய சங்கைக்குரிய உலமாக்கள் மக்களின் பெருந்தகைகளே, அன்பர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, ஆங்காங்கே கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய மக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆசிக்கிங்களே, ஆனத்திங்களே, ஆண்டவர்களே, சார்ந்தவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, சித்திக்குங்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வழிகாட்டும் ஒளிமாடல் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பேச முன் வந்துள்ளேன். அது நீண்ட சம்பவங்கள், நீண்ட விஷயங்கள், எண்ணிலடங்காத செய்திகள் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் பொதியப்பட்ட ஒரு அழகான ஒரு தலைப்பு. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் கூட வழிமார்களை நிந்திக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள். வழிமார்கள் என்று சொன்னால் யார்? அவர்களுடைய தாற்பயங்கள் என்ன? அவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அவர்களுடைய மேலும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய படிப்பினைகள் என்ன? பாண்டித்யம் என்ன என்றெல்லாம் கண்ணோட்டமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும், இல்லாதவர்களுக்கு அது தெரியாது. இருந்தாலும் கூட அல்லாஹ் மறையை சொல்லி காட்டான் அல்லவா, ஃபஸ்அலு அவர்களுக்கு இன்னும் லா தஅலமூன.
நீங்கள் தெரியாமல் இருந்தால் தெரிந்தவர்களிடம் படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அந்த அடிப்படையில் எத்துணை நபர்கள் வழிமாறுகளுடைய தாற்பயங்களை தெரியாதவர்களாக இருந்தும் கூட அவர்களை நிந்திக்காமல் அவருடைய சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் என்ன மறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக நாம் ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக அமையப்பட்ட ஒரு பாடம் என்பதுதான் இன்றைய பாடம். அந்த வகையிலே சகோதரர்களே, வழிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், பொறுப்பியா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்ல அடியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மு கிதாப் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுக்கு இந்த ஹோலி குர்ஆன் என்று சொல்வார் அல்லவா? குர்ஆனுக்கு தாய் என்று வர்ணிக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அகிலத்தார்களை படைத்து பரிமாணம் செய்யக்கூடிய இறைவனுக்கே சர்வ புகழ். அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த உலகில் நல்லவர்களுக்கும் நல்லாதவர்களுக்கும், அதாவது தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கும் ஒன்று போல் திரும்ப செய்யக்கூடியவன். மாலிக்கியோவின் இந்த விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய சிபாக்கியத்தான தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு ஈயாக நாம் சொல்கிறார். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் செய்கிறோம். இதனுடைய படிப்படைகள் என்ன? இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டும் இறுதி நஸ்ராத்துல் முஸ்தகீம். இறைவா நேரான வழியை காட்டுவாயாக. முதலிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய அந்த அமைப்பிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிபாத்தியத்தான தௌஹீதுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள் அல்லவா? அந்த தௌஹீதுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பில் வரவழைக்கப்பட்ட ஒன்றுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா உனக்கே சர்வ புகழும் உண்டாகட்டுமாக. எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த உலகில் நல்லவர்களுக்கோ நல்லவர்கள் அல்லாதவர்களுக்கோ ஒன்று போல் திருமை செய்யக்கூடியவன், மகத்தானவன், மாண்பானவன். நாளை அர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய மறுமையில் மோமினுக்கு மாத்திரம் உதவி செய்யக்கூடியவன். இதுவெல்லாம் சொல்லிவிட்டு மாலிகி யௌமித்தீன், தீன் என்று சொல்லக்கூடிய மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் தஆலா மாலிக்காக அரசனாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். அதற்கு முன்பாக என்ன வார்த்தையை சொல்லுங்கள்? வஜ்ஜஹத்து வஜ்ஹியல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த. என்ன சொல்கிறோம்? இறைவா ஒரு மனிதன் தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்வார்கள். தக்பீர் தஹ்ரீமாவை கட்டியதற்கு பிறகு முதல் வார்த்தை என்ன? வஜ்ஜஹத்து வஜ்ஹியல்லதி, எனது முகத்தை நேராக ஆக்கிக் கொண்டேன், இறைவனின்பால் நேராக ஆக்கிக் கொண்டேன். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த, வானத்தையும் பூமியையும் படைத்தான் அல்லவா? அப்படிப்பட்ட இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு முன்பாக எனது முகத்தை நேராக ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் ஷிர்க் செய்யக்கூடியவன் அல்ல, ஷிர்க் செய்யக்கூடிய கூட்டத்துக்கு சேர்ந்தவனும் அல்ல. ஹனீஃபன் முஸ்லிமன், முஸ்லிமாகவே இருக்கின்றேன், சாய்ந்தவனாகவே இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன பொருள்? எனது தொழுகை, எனக்கு என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய அனைத்து நன்மைகளை எல்லாம் இந்த ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய, எனது வாழ்வாதாரம், எனது வாழ்க்கை, என்னுடைய மரணம் அத்தனையும் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. லா ஷரீக லஹு, அவனுக்கு இந்த விஷயத்தில் கூட்டி என்பது கிடையாது. இந்த உலகத்தில் நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் அல்லவா? எனது வாழ்க்கை, எனது ஹயாத்தி, என்னுடைய மௌத்தி, என்னுடைய அத்துணை விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. அந்த விஷயத்தில் யாரும் எவரும் கூட்டாக இல்லை என்று சொல்கின்றோம் அல்லவா? அதை சொன்னதற்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். இது ஆரம்ப கட்டம். ஆரம்ப கட்டம் இப்படித்தான். ஆரம்ப கட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தௌஹீதுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் நுகர்ந்து விட்டு அதிலே ஒரு குறிப்பாக வைத்து விட்டு ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம்,
உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக. இந்த பாதை நேரான பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வே அதை சொல்லிவிட்டு அவனே நமக்கு ஒரு பதிலை தருகிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ், யாருக்கு நீ நியமத்து செய்தாயோ, யாருக்கு உன்னுடைய அருள்மழையை சுரந்தல்வாயோ அப்படிப்பட்ட பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்ரூபி அலைஹிம் வலல்லாஹீன். இவைகளெல்லாம் சொன்னதற்கு பிறகு ஆமீன் என்ற வார்த்தை ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறோம் அல்லவா? ஸிராத்தல் லதீன, இறைவா, யாருக்கு நீ நியமத்து செய்தாயோ அந்த நியமத்தான பாதையில் எங்களை சேர்த்து அருள்வாளிப்பாயாக என்று சொல்கிறோம். வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸன உலாயிக ரஃபீகா, வஹஸன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்திலே? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையை காட்டுவாயாக. உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம், யாரிடமும் நாங்கள் உதவி தேடவில்லை என்ற வார்த்தையை அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பனையாக தந்துவிட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை தருவாயாக. அந்த பாதை என்பது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்ரூபி அலைஹிம் வலல்லாஹீன். யா அல்லாஹ், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த பாதை என்பது, அந்த பாதை என்பது கைரில் மக்ரூபி அலைஹிம் வலல்லாஹீன், உனது கோபத்திற்கு உள்ளானவர்களின் பாதையும் அல்ல, உன்னை வழித்தவரக்கூடிய அந்த அடிப்படையில் பாதையும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பாதை. அந்த பாதையைத்தான் வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது வரையிலே அன்அமல்லாஹு அலைஹிம், சித்தீகீன்களுக்கு நீ உதவி செய்தாயே, சித்தீகீன்களுக்கு நீ நியமத்து செய்தாயே, உண்மை உள்ளவர்களுக்கு நீ நியமத்து செய்தாயே. சித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன, சித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன, நபிமார்களுக்கு நீ நியமத்து செய்தாய், சித்தீகீன்களுக்கு நியமத்து செய்தாய், சுஹதாலான ஷஹீதுகளுக்கு நியமத்து செய்தாய், சாலிஹான நல்ல அடியார்களுக்கு நியமத்து செய்தாய் என்பார். அப்படிப்பட்ட பாதையை காட்டுவாயாக என்பதாக நாம் சொல்கிறோம் அல்லவா? அந்த பாதை என்பதுதான் வழிமார்கள் காட்டக்கூடிய பாதை, வழிமார்கள் காட்டக்கூடிய பாதை. அது மாத்திரமல்ல, அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையை சொன்னதற்கு பிறகு தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, தாலிகல் கிதாபு, இந்த வேதத்திலே சக்கு சந்தேகம் என்பது கிடையாது. லா ரைப ஃபீஹி முதலில் முத்தகீன், முத்தகீன்களான நல்ல அடியார்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃப். எப்படிப்பட்ட முத்தகீன்கள்? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். எப்படிப்பட்ட முத்தகீன்கள், எப்படிப்பட்ட நல்லடியார்கள்? அல்லாஹ் அதை வர்ணித்து சிஃபாத்தியத்தான தன்மையை அல்லாஹ் வர்ணித்து காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை எல்லாம் ஈமான் கொள்வார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டதோ, எதுவெல்லாம் மறைக்கப்பட்டதோ அவைகளை கொண்டு எல்லாம் ஈமான் கொள்வார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன வழங்கினானோ அந்த வழங்குதல் இந்த தன்மையின் அடிப்படையில் அவர்கள் செலவுகளை செய்து கொள்வார்கள். சதகா, ஜகாத் போன்ற தான தர்மங்களை செய்து கொள்வார்கள். வல்லதீன, அது மாத்திரமல்ல, இன்னும் யுமினூன பிமா உன்சில இலைக்க, நபி நாயகமே, உங்களுக்கு எது இறக்கப்பட்டதோ அந்த இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள். வமா உன்சில மின் கப்லிக வ பில் ஆகிரா, வமா உன்சில மின் கப்லிக வ பில் ஆகிரா ஹும் யூகினூன். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஈசா நபி, யஹ்யா நபி, யாக்கூப் நபி, என்னென்ன நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதங்களை வழங்கினான் அல்லவா? நாம் ஒரு பாடலை பாடுகிறோம் அல்லவா? தௌராத் மூசா ஆபரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இன்ஜீல் ஈசா சுரியானி, குர்ஆன் முஹம்மது அரபானி. வேதங்கள் என்பது 4 வகை அல்லவா? குர்ஆன் ஷரீஃப் மற்றும் அல்லாஹ்வுடைய வேதமா? இல்லையே. அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை வழங்கினார் அல்லவா? தௌராத்
என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் 7 பலகை என்பதாக தப்சீரிலே வருகிறது. அதிலே தான் ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களும் பொழியப்பட்ட ஒரு குர்ஆன் ஷரீஃப். அந்த தௌராத் வேதத்தை ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் காஃபிராகிவிடுவான். ஜபூர் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை ஈமான் கொள்ளவில்லையா காஃபிராகி விடுவான். இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை ஈமான் கொள்ளவில்லையா அவன் காஃபிராகி விடுவான். இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய வேதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அல்லவா. ஜபூர் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அல்லவா. அதைத்தான் அல்லாஹ் சூசகமாக சொல்லி காட்டுகிறான். வமா உன்சில மின் கபுலிக பில் ஆகிரா வமா உன்சில மின் கபுலிக வபில் ஆகிரா. நபி நாயகமே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வேதங்களை கொண்டும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். உங்களுடைய வேதமாகிய ஹோலி குர்ஆன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த வேதத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் முதலில் முத்தகீ நேரான வழியில் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஸ்லிமூன். அவர்கள் அது மாத்திரமல்ல, உண்மையான முறையிலே உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஸ்லிமூன். அவர்கள் தான் தாங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவோர்களாக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் சித்தீக்கீன்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த உத்தமராக இருக்கக்கூடிய அந்த நல் அடியார்களுடைய வழிகாட்டுதலுடைய மூலமாகத்தான் இஸ்லாம் மார்க்கம் பரவப்பட்டது. அது மாத்திரமல்ல, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு 569 ஆண்டுகள் வரை எந்த நபியையும் எந்த ரசூலையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தோன்ற வைக்கவில்லை. கிபி 569 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 570 கடைசியில் 571 ஆண்டில் தான் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுவரைக்கும் இந்த ரசூலையும் இந்த நபியும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவதரிக்கவில்லை. ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் சொல்லி காட்டப்படும் விஷயம், ஓ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஓ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை, எனக்கு பிறகு மக்களே, ஈசா நபி அவர்கள் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், மக்களே, எனக்கு பிறகு அஹ்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி உங்களுக்கு மத்தியில் தோன்றுவார்கள் என்ற விஷயத்தை, குட் நியூஸ், நல்ல செய்தியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக சொல்லி காட்டினேன். எப்படி? பிஃபோர் 569 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறகு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் தோன்றினார். அப்படிப்பட்ட அத்துணை நபிமார்கள், அத்துணை ரசூல்மார்கள், அத்துணை உம்மத்தே முஹம்மதியாவில் வாழக்கூடிய அத்துணை நல் அடியார்களுடைய வழிகாட்டக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் இஸ்லாத்தை காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் மறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஹ்ஷௌன பில் கைபி வ ஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அருமை சகோதரர் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, வலகத் ஆதைனா மூஸா வ ஹாரூனல் ஃபுர்கான் வ தியாஅ வ திக்ரில் முத்தகீன். மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நன்மை தீமை பிரித்து அறிவிக்கக்கூடிய தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் ஒளியையும் பயபக்தியானவர்களுக்கு உபதேசத்தையும் நிச்சயமாக நாம் வழங்கியிருந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் தான் அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வ ஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன். பயபக்தி உடையவர்கள் எத்தனை என்று சொன்னால், மறைவான நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் மறுமையை குறித்து அவர்கள் அஞ்சி நடுங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல் அடியார்கள் அவர்களுடைய பாதையை நீங்கள் மேலோக்கி செய்ய வேண்டும், அவர்களுடைய பாதையை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதுவெல்லாம் நல்லோர்கள், சான்றோர்கள், ஆண்டோர்களுடைய பாடத்தினுடைய அடிப்படையில் வரவழைக்கப்பட்ட உண்மை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் வேறொரு வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ அயூன். நிச்சயமாக பயபக்தியாளர்கள் சுவனச்சோலைகளிலே நீரூற்றுகளில் இருப்பார்கள். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ கப்ல தாலிக முஹ்சினீன். அவர்களது ரப்பு, அவர்களது இறைவன் அவர்களுக்கு வழங்கியவற்றை திருப்தியுடன்
எடுத்துக்கொண்டவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் தான் இதற்கு முன்னர் உலகில் நற்செயல்கள் புரிந்தோராக இருந்தார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டி தொடர்படியாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது கானோ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன், இரவில் குறைந்த அளவில் தூங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நல்லடியார்கள், தஹஜ்ஜத் நஃபில் போன்ற அனைத்து காரியத்திலும் செயல்பட்டு இருக்கக்கூடியவர்கள், இன்னும் விடிய காலையில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கி அவனிடம் மன்னிப்பு கேட்பவர்களாக இருந்தார்களே, அப்படிப்பட்ட முத்தகீங்கள், அப்படிப்பட்ட பயபக்தியான நல்லடியார்கள், அவர்களுடைய வழிகாட்டக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் அவர்களுடைய பொருள்களிலிருந்து யாசிப்போருக்கும் யாசிக்காமல் இருப்பவர்களுக்கு பங்கு உண்டு என்பதாகும் சூரா தானியாவில் சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கிறார். والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இவெல்லாம் முத்தகீங்கள், சுகதாக்கள், சாலிஹான நல்லடியார்கள், அவர்களுடைய வழிகாட்டக்கூடிய அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட நபிமார்களுக்கும் ஏனைய நபிமார்களுடைய அந்தத்தில் வாழக்கூடிய அத்துணை உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்படையை இந்த உலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள் என்று சொன்னால், உலகத்தினுடைய அம்சங்களை பொழியக்கூடிய அடிப்படையிலே, வழிகாட்டுகளுடைய அடிப்படையிலே எந்த வழியும் சென்றுவிடக் கூடாது என்பதாக. ஏன் தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னதின் பிரகாரம் நேர்வழியை காட்டுவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி என்று சொன்னால் அந்த நேர்வழியை காட்டக்கூடிய அடிப்படையிலே ஏன் தர்மாக்களுக்கு செல்ல வேண்டும்? ஏன் தர்மாக்களுக்கு செல்ல வேண்டும்? ஏன் தியானங்களுக்கு செல்ல வேண்டும்? ஏன் வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று பார்க்க போகிறது. ஹகீகியா மஜாஜியா என்று சொல்வார்கள். ஹகீகியா சொன்னால் யதார்த்தமான நிலை, யதார்த்தமான நிலை. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை இயங்க வைப்பது என்பது வல்லவர்களையும் ஆண்டவர்களையும் சார்ந்தவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் 23 ஆண்டு காலமாக வஹியை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொண்டு வந்தார்கள் அல்லவா? 23 ஆண்டுகளாக 6666 ஆயத்துக்கள் கொண்ட 114 சூறாக்கள் அடங்கப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது 23 ஆண்டுகளாக சன்னம் சன்னமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இறக்கி வைத்தார். ஒரேடியாக இறக்கி வைத்து விட்டால் இருந்தாலும் கூட சபபு நுசூல் என்று சொல்வார்கள். ஹகீகியா மஜாஜியா இதன் அடிப்படையில் தான் உலகமே இயங்க வேண்டும், சமுதாயமே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கண்ணோட்டமாக வைத்தால் செயல்படுத்தி காட்டியிருந்தார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹ்மான் என்ற வார்த்தையை அடிக்கடி ஓதிக்கொண்டே வந்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை முடிந்து கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹ்மான் என்பதாக முடிந்து கொண்டே இருந்தார்கள். இதை செவியுற்ற கொடியவன் அபூ ஜஹல் இருக்கின்றான் அல்லவா? அவன் இந்த வார்த்தையை செவியுற்றான். செவியுற்றது மாத்திரமல்லாமல் அவனுடைய சகாக்களுக்கு போய் சொன்னான், இதோ பாருங்கள், முஹம்மது என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பல தெய்வங்களாக நீங்கள் வணங்கக்கூடாது, பல தெய்வங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, இறைவன் என்பவர் ஒருவன் தான், தௌஹீதுல்லாஹ் என்பவர் ஒருவன் தான், பல தெய்வங்களை நீங்கள் வழிபடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி காட்டக்கூடிய இந்த முஹம்மது இவரே பார்த்து யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா அல்லாஹ் யா ரஹ்மான் என்ற வார்த்தையை மொழிந்து கொண்டே இருக்கிறார் என்ற விஷயத்தை அவன் அபூ ஜஹல் பரப்பினான். அபூ ஜஹல் பரப்பினான். உடனே இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு எட்டிய பொழுது அவனே வந்து சொன்னான், நானும் நம்ம சகாக்கள் எல்லாம் ஒரு முறைப்பாடு செய்கிறோம். என்ன முறைப்பாடு? நீங்கள் தானே சொல்கிறீர்கள் இந்த உலகத்தில் இறைவன் என்பது ஒருவன் தான், தௌஹீதுல்லாஹ் என்பது ஒருவன் தான் என்பதாக நீங்கள் தானே சொல்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய
வேளையிலே யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய காரணம் என்ன? அப்படி என்று சொன்னால் யா ரஹ்மான் என்பது ஒரு தெய்வமா, யா ரஹீம் என்பது இன்னொரு தெய்வமா, யா ஜப்பார் என்பது இன்னொரு தெய்வமா என்பதாக பகுதியாக பேச ஆரம்பித்தான் அபூ ஜஹல். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். வகுல்லுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் அய்யம்மா ததுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் உடனே இறக்கி வைத்தார். உன் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் குல்லுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் என்ற வார்த்தையை அல்லாஹ் உடனடியாக சபபு நுஸூல் அல்லாஹ் உடனடியாக அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். அபூ ஜஹல் உங்களை பரிகாசம் செய்கின்றாரா? அபூ ஜஹலுடைய சஹாபிகள் உங்களை பரிகாசம் செய்கின்றார்களா? யா ரஹ்மான் யா ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய அடிப்படையிலே பல தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது. ஒரு தெய்வம் என்பதுதான். ஆனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மான் என்பதோ அர் ரஹீம் என்பதோ அல் ஜப்பார் என்பதோ வேறொரு தெய்வம் என்பதோ அவன் எடுத்துக்கொண்டானா? இல்லை இல்லை, அர் ரஹ்மான் என்பதும் இறைவன் தான், அர் ரஹீம் என்பதும் இறைவன் தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் உடனடியாக அந்த வசனத்தை இறக்கி வைத்தான். நபி நாயகமே அவனுக்கு நீங்க சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்பது ஒருவன், அபிதுர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்பதும் ஒருவன் தான். ஐயம்மா ததுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்கள் அல்லாஹ் என்று அழைத்தாலோ அர் ரஹ்மான் என்று அழைத்தாலோ அர் ரஹீம் என்று அழைத்தாலோ ஒருவனை காட்டக்கூடிய வார்த்தை தான் என்பதை ஆணித்தரமாக அவர்களுக்கு சொல்லுங்கள் நாயகமே என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டினார். பலர் அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள் அவனுக்கு உள்ளன. அர் ரஹ்மான் என்பதும் அர் ரஹீம் என்பதும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு பெயர் தான். இறைவன் என்பது ஒருவன் தான் என்பதை நிரூபித்து காட்டும் ஒரு முகமாக அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த வகையை இறக்கி வைத்தான். இதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விளக்கம் இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் அதற்கு நாம் என்ன செய்யணும்? காதிரியா, நக்ஷபந்தியா, ஷாதிரியா, ரிஃபாயியா, நபவியா அனைத்து தரீகாக்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் ஜப்பார் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான வார்த்தை. எந்த தரீகாக்களும் எந்த மஸ்ஹாரிமார்களும் எந்த வழிமார்களும் எந்த திசையும் திருப்பக்கூடியவர்கள் அல்ல. ஷரீஅத்தை சரியான முறையில் பேணக்கூடியவர்கள், ஹகீகத்தை சரியான முறையில் பேணக்கூடியவர்கள், வரலாறு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படை திட்டத்தை, இஸ்லாமிய அடிப்படை திட்டத்தை சரியான முறையில் பேணக்கூடியவர்கள். அந்த வகையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிக முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம் குல்லத்துன் மினல் அவ்வலீன் வ கலீலுன் மினல் ஆகிரீன். சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்கிறார். முந்திக் கொண்டவர்களே அவர்கள்தான், முந்திக் கொண்டவர்களே அவர்கள்தான். இவர்களே அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக்கப்பட்டவர்கள். உறுதியத்தில் சொல்வார்கள் அரபியிலே மிக நெருக்கமாக்கப்பட்டவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லையா? அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அலா என்ற வார்த்தை ஹர்ஃபு தன்வீன் என்று சொல்வார்கள். அரபி மொழி கிராமரில் ஹர்ஃபு தன்வீன் ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தையின் பெயர் தான் ஹர்ஃபு தன்வீன் என்று சொல்வார்கள். கவனமாக இருந்து கொள், உஷாராக இருந்து கொள். நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்கிறார். அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள். அலா என்ற வார்த்தையை போடாம இன்ன அவுலியா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாலுமே போதுமானது. ஆனால் மனிதனுக்கு சக்தி அல்லவா, சந்தேகம் அல்லவா? வழிமாறுகளுடைய விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை வலியுறுத்தி காட்டுகிறார். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைக்கு பெயர்தான் ஹர்ஃபு தன்வீன் என்று சொல்வார்கள். உணர்த்துதல் என்பது அர்த்தம். அந்த வகையில் அலா அறிந்து கொள் இன்ன அவுலியா அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு இணை நேசமான குறுகியக்கான நெருங்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, உலாயிக முகர்ரபூன் குறுகியக்கான நெருங்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் முந்தக்கூடியவர்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்,
இவர்களில் முன்னவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தார்கள், இவர்களில் பின்னவர்களில் சில தொகையினர்கள், இவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். அந்த பாதையில் நீங்க செல்வீராக, அந்த பாதையில் நீங்க செல்வீராக. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதின் பிரகாரம் என்னுடைய தலைப்பினுடைய அடிப்படையிலே வழிமாற்றும் மொழிமாறு என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த மரபு என்பது இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, லஹுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலிமா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எந்த மாற்றமும் அல்ல. இந்த உலகத்தில் அவர்களுக்கு குட் நியூஸ், நல்ல செய்திகள் இருக்கின்றது. பிஷாரா என்று சொல்லக்கூடிய நல்ல செய்திகள் அவர்களுக்கு இருக்கின்றது. நன்மாராயம் கூறக்கூடிய அந்த மரபுகள் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த உலகத்தில் கவலை என்பதோ பயம் என்பதோ துக்கம் என்பதோ ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட இறைநேசத்தினுடைய பாதையில் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக, அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே சொன்னதின் பிரகாரம் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் என்று சொல்லி காட்டும்போது ஹக்கீகத்தை குறித்து காட்டுகிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வார்த்தையை சொன்னதற்கு பிறகு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வார்த்தையை சொல்லி காட்டக்கூடிய அந்த அடிப்படையில் மஜாசியத்தை குறித்து காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு சுகம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது, சுகம் இல்லை, ஒரு காய்ச்சலாம் இருக்கின்றது. என்ன செய்யணும்? அவன் டாக்டர்கிட்ட போய் இல்லையா போனா அதுக்கு அவனுக்கு குணம் கிடைக்கும். குணம் கிடைக்காம அதான் எனக்கு சிவாவாக்குவான், அதான் எனக்கு சிவாவாக்குவான் நினைச்சு கொண்டு அவன் வீட்டில் இருக்குன்னு சொன்னா ஒன்று அவனுக்கு காற்று கூடியும் அல்லது மரணங்கள் உண்டாகும். அதான் பாதுகாப்பு. அதனால அல்லாஹ் மருத்துவத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப ஹக்கீகத் என்பது அல்லாஹ் ஒரு டாக்டரின் மூலமாக, ஒரு மருத்துவத்தின் மூலமாக, ஒரு சிகிச்சையின் மூலமாக அவனுக்கு ஒரு பலாபலங்களை அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு காட்டக்கூடிய விஷயம். அதனாலதான் ஷாஃபி ஒரு கிதாப் எழுதுறாங்க, எந்த ஊர்ல எந்த கிராமத்துல ஒரு மருத்துவர் இருக்கணும் அது பதினெட்டு கிஃபாயா என்பதாக இருந்து காட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் இமாம்கள் புகார்கள். அல்லாஹ் மறைவிலே சொல்லவில்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டி மூன்று அம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தீஉல்லாஹ அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்கள், வ அத்தீஉ அர் ரசூல் வ அத்தீஉ அர் ரசூல். அலிஃப் லாம் எங்கெல்லாம் வருகிறதோ ரசூலுல்லாஹ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை. அலிஃப் லாம் எங்கெல்லாம் வருகிறதோ ரசூலுல்லாஹ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த ரசூல் என்ன சொன்னார்? உலகத்துக்கு 24,000 நபிமார்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். 313 ரசூல்மார்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான், இருந்தவர்கள் தான். அப்படி இருந்தும் கூட குர்ஆன் ஷரீஃபிலே எந்தெந்த இடங்களில் அலிஃப் லாம் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதைத்தான் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். அது மாத்திரமல்ல, உங்களை நேர்மையாக அதிகாரம் வகிக்கக்கூடிய இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அனுகூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த அடிப்படையில் எப்படியெல்லாம் சமூக திட்டத்தை மேலாண்மை காண்பித்தார்களோ அப்படிப்பட்ட வழிகாட்டுதலின் மூலமாக அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டான் அல்லவா? இதிலே ஹக்கீகத்தையும் மஜாசியத்தையும் அல்லாஹ் குறித்து காட்டுகிறான். இதனை மையமாக வைத்துதான் வழிபாடுகளுடைய மூலமாக நம்முடைய பிணிகளை அல்லாஹ் சுகமாக ஆக்குகிறான். இந்த அடிப்படையில் தான் வாழ்ந்தவர்களின் வழிகாட்டும் வழிபாடுகள் என்ற அந்த தலைப்பின் கீழ் வரவழைக்கப்பட்ட அத்துணை நபிமார்களும் அத்துணை சுகதாக்களும் இந்த வழியை பின்பற்றி கூடியவர்கள் தான். ஏன் தெரியுமா? நுபுவத்தி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவடைந்து விட்டது. ஆனால் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். சில ஆளுநர்கள் விஷயத்தை எடுத்துக்கொண்டா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பரம்பரையில் இருப்பார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பரம்பரையில் வந்தவங்க எல்லாம் பாத்திமா நாயகி அதோட சம்பந்தப்பட்டாங்க, அலிநாயகம் அதோட சம்பந்தப்பட்டாங்க. ஏன்னு சொன்ன ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிளாங்கெட்ல வச்சுக்கொண்டு அலிரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவருடைய அருமை மகளாக
பிள்ளைகள் ஹசனார் ஹுசைனார் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஒரு பிளாக்கெட்டில் வைத்து மூடி வைத்து இவர்கள் தான் என்னுடைய அருள் வைக்கிறார், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவர்கள் தான். இவர்களை நீங்கள் பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள், இவர்களை நீங்கள் பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே சில வழிமார்கள் தோன்றுவார்கள். சில வழிமார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்தில் வந்தார்கள். சில வழிமார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்தில் வந்தார்கள். நம்முடைய பாட்டனார் அவர்கள் பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு, சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு, இவர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள். ஜமாலியத்தும் இருக்கிறது, ஜமாலியத்தும் இருக்கிறது, ஜலாலியத்தும் உள்ளது. அவர் பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு அவர்கள் சொத்து. ஆனால் நம்முடைய பாட்டனார் ஜமாலியத்தும் உள்ளவர்கள், ஜலாலியத்தும் உள்ளது. எந்த இடத்தில் கோபங்கள் வருமோ, எந்த இடத்தில் அன்புகள் வருமோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வார்த்தையில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது. ஆனால் கூட கோபம் என்பது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸில் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, ஷரியத்திற்காக, அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் கோபம் படுவது என்பது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு மனிதன் சந்தோஷப்படுவது என்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் கோபப்படுவது என்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறவா. அந்த அடிப்படையில் கோபம் என்பதோ சந்தோஷம் என்பதோ ஷரியத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் தான் வழிமார்கள், வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 73 கூட்டங்களுக்கு குல்லு முஃமினான் இல்லா வாஹிதா. காலா ரசூலுல்லாஹ், காலா ரசூலுல்லாஹ். புறம்போட்டு கட்டி சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே 73 கூட்டங்களுக்கு குல்லு முஃமினான், அனைத்து கூட்டத்தார்களும், அனைத்து கூட்டத்தார்களும் நரகவாசிகள் இல்லா வாஹிதா, ஒரு கூட்டத்தின் மாத்திரம் சுவர்க்கம் என்பதாக நாயகமே சொல்லுகிறே. அந்த ஒரு கூட்டவாசிகள் யார் என்பதாக கேட்டபோது மா அன அஸ்ஹாபி, மா அன அலைஹி வஸஹாபி, மா அன அலைஹி வஸஹாபி. நானும் என் சஹாபாக்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தோமோ, எந்த பாதையில் சென்றோமோ, அந்த பாதையில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் வெளிப்பட்டவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லக்கூடிய வாழ்க்கை. அந்த பாதை என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பாதை. அந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பாதை என்பது மாஅன அலைஹி வஸஹாபி என்று சொன்னார். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கத்தக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கத்தக்க சில விஷயங்கள் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையின் மூலமாக சில சட்டங்கள் இந்த உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. அதான் ரசூலுல்லாஹ் அவங்க ஹயாத்திலேயே சொல்லிருக்கிறாங்க, உமருடைய நாவல அல்லாஹ் பேசுறான், உமருடைய நாவல அல்லாஹ் பேசுறான். ஒருவருடைய நாவல இன்னொருவருக்கு பேச முடியுமா? அவர்தான் பேசணும். நான் இருக்கிறேன்னு சொன்னேன், என்னுடைய நாவல பயணமாக பேசணும். நான் கேள்வி கேட்ட மற்றவங்க பதில் சொல்றேன், அதான் உண்மை. ஐயா அந்த வார்த்தை சொன்னாங்க, உமருடைய நாவல அல்லாஹ் பேசுறான் என்பதாக. ஒரு கட்டத்தில் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இறைவனின் திருக்குறளில் அன்னபூர்ணம் அவர்களே, கல்வி வாயிலுக்கெல்லாம் பெண்கள் எல்லாம் வருகின்றார்கள் நாயகமே. எனவே ஒரு கல்லாய்க்கு வந்தால் இந்த நல்லாய்க்கு நாயகமே, பித்தனாவுடைய காலம் அல்லவா, இதற்கு பிறகு பித்தனாவுடைய பசாதுடைய காலம் அல்லவா. எனவே நாயகமே, என்னுடைய மசூரா என்ற அடிப்படையிலே தாங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சமர்ப்பணம் செய்கிற நாயகமே. வரலாற்று வந்தால் நல்லாட்சிக்கு நாயகமே சொன்னபோது உடனடியாக ஒரு வசனத்தை ஏற்பு வைத்தார். நாயகமே, உங்களுடைய மனைவியோடு பெண்களை வெளியில் செல்லும் பொழுது மறைத்துக் கொண்டு செல்லுங்கள், வரலாற்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஹிஜாபுடைய அந்த அடிப்படையிலே அவர்கள் உமருடைய அந்த மசூராவுக்கு இறங்க அந்த வசனத்தை அல்லாஹ் ஏற்பு வைத்தார். அது மாத்திரமல்ல தராமி சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த விஷயத்தின் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் ஒரு மையமாக வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மாஅன அலைஹி வஸஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் சென்றோமோ அந்த பாதையில்
யாரெல்லாம் பின்பற்றி ஃபாலோ பண்ணி வந்தார்களோ அவர்கள் செயல்பட்டவர்கள் மற்றும் அத்துணை கூட்டத்தார்களும் நரகவாசிகள் தான் என்பதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்கள். அதே மையமாக வைத்துதான் ஏதாவது பாதி காட்டுவாயாக என்பதாக நாம் சொல்கிறோம். அப்ப உண்மையுள்ள கட்டாளர்களுடைய அந்த விஷயத்துக்கும் இந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துக்கும் வழிபாட்டு ஒளிமாறுகளில் சொல்லக்கூடிய தலைப்பில் வர படைக்கப்பட்ட அந்த விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அது வேற இது வேறையா? அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வேறையா? அப்படி அல்ல, அப்படி அல்ல, எல்லாமே ஒன்றுதான். இதனை மையமாக நாம் சொல்கிறோம். அன்அமல்லாஹு அலைஹி நபியின நபிமார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வழித்தோன்றத்தில் வந்த வழிமாறு, அவர் பேரனுடைய வந்தவன் ஒரு சுபதாவான ஷஹீதுமார்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார் மார்க்கத்திற்காக ஷஹீது பரவலே வருது. அல்லாஹ்வுக்காக போயிட்டு ஷஹீதானது அது ஷஹீத். ஒரு மனிதன் யதார்த்தமான நிலையில் மரணம் அடைகிறார். ஒரு மனிதன் சும்மா இருந்து கொண்டு எங்கே ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அவனுடைய அதாவது ஒரு வாகனத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு நோயின் மூலமாக கடந்து அவன் வஃபாத்தாகிறான். அதற்கும் ஷஹீத். ஆனா அந்த ஷஹீதுக்கும் இந்த ஷஹீதுக்கு என்ன வித்தியாசம்? அதுபோல ஒரு மனிதன் கடலில் விழுந்து ஷஹீதாகிறான், ஒரு மனிதன் கிணற்றில் விழுந்து ஷஹீதாகிறான். அந்த ஷஹீதுக்கும் இந்த ஷஹீதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன கனெக்ஷன் இருக்குது? அது மாதிரி பத்ர் போர்ல, உஹது போர்ல, கந்தக் போர்ல, அனைத்து போர்கள்ல 64 போர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்ததல்லவா? அனைத்து போர்களிலும் எந்தெந்த சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அதற்கும் ஷஹீது, அந்த ஷஹீதுக்கும் கடலில் விழுந்து மரணம் அடைந்த ஷஹீதுக்கு என்ன டிஃபரண்ட், என்ன கனெக்ஷன் என்று சொன்னா ஷஹீதுல் அக்பர், ஷஹீதுல் அஸ்கர். அது பெரிய ஷஹீத். மார்க்கத்திற்காக, தீனுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த அப்படியே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஷஹீதுல் அக்பர், பெரிய ஷஹீத் என்பதாக சொல்வார்கள். இமாம்கள் கிதாபின் மூலமாக இருக்கிறார். கடலில் விழுந்து, ஆற்றில் விழுந்து அல்லது ஏதோ ஒரு விபத்தில் விழுந்து மரணமாகின்றார்களே அதற்கும் சரி. நம்ம மூத்துல பல வகையான மூச்சு இருக்குது. ஒரு ஆள் எடுக்கிறாரு, தூக்கு போட்டு மூட்டாயிருக்கிறார். ஒரு ஆள் வேண்டுமென்றே கடல்ல விழுந்து மூட்டாயிருக்கிறார். அது செயல் சொல்ல முடியுமா? அதுதான் நமக்கு பிரேக் கற்றுக்கிறான். அதை மிஸ் பண்ணிக்கொள்ளும். அந்த இயற்கையான மூச்சுக்கூடிய அந்தஸ்து சும்மா இருக்கிறோம், சொல்லுவோம், சும்மா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய யதார்த்தமான தஆலா இயற்கையான மூச்சு வருது, அது அந்தஸ்து வேறு. ஆனால் வேண்டுமென்றே ஒரு மனிதன் உயிரை அவன் கனமாக்குகிறான் என்று சொன்னால் அதனுடைய சப்ஜெக்ட் வேறு, அதனுடைய தண்டனைக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். அதுக்கு மூச்சுன்னு சொல்றோம், இதுக்கு மூச்சுன்னு சொல்றோம். அது மாதிரிதான் ஷஹீதுடைய பல வகையில், அந்த வகையில் பத்ர் போரில், உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்ட அனைத்துடைய சஹாபாக்கள் உண்மையான ஷஹீதுல் அக்பர். வழிமாறு சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தாங்களா? சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தாங்களா? பத்ர் போர்ல கலந்து கொண்டாங்களா? உஹது போர்ல கலந்து கொண்டாங்களா? அப்ப எப்படி? அப்படி என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக கத்தியை மாத்திரம் நீட்டுவது மாத்திரமல்ல ஷஹீத் என்பது. இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, தீனுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட அனைத்து வழிமார்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தில் வாழ்ந்தவர்கள் தான். ஷஹீதுல் அக்பர், ஷஹீதுல் அஸ்கர் என்று சொல்வார்கள். பெரிய ஷஹீத், சின்ன ஷஹீத் என்பதாக சொல்வார்கள். அந்த வழிகாட்டுதலின் மூலமாக இவர்கள் எல்லாம் மார்க்க ரீதியாக, தீன் ரீதியாக அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு இணங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு இணங்க வரவழைக்கப்பட்டவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சுஹதாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் தான் அனைத்து விஷயங்களும் ஷஹீதுல் அக்பர், அஸ்கர் என்று சொல்வது ஒன்று. அவர்களுடைய வழித்தோன்றத்தில் வரவழைக்கப்பட்ட அத்துணை நபிமார்களும்
இதனை மையமாக வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நுபுவத் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலை அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு அவர்களுடைய வழித்தோன்றத்தில் வந்தவர்கள் தான் வழிமார்கள். எந்த அவுலியாக்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சில்சிலா போய் சேரும். அந்த சில்சிலா போய் சேரும். அந்த சில்சிலா போய் சேரும். அந்த சில்சிலா என்ற அடிப்படையில் வரவழைக்கப்பட்ட வழிமார்கள். அந்த வழிமார்களுடைய பாதையை நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும். அந்த வழிமார்கள் எந்தெந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் நிலைநிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லதீன ஆமனூ கானூ யத்தகூன, அல்லாஹ் மலையிலே சொல்லி காட்டான் அல்லவா, இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தி வ உயூன் ஆஹிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்சினீன் கானூ கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜூன் வ பில் அஸ்ஹாரி யஸ்தக்பிரூன் வ ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் தஆலா மறையிலே சொல்லி காட்டுவது முகமாக வபஷிரில் முஹ்பிதீன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்துவிடும். والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. நற்செய்தி சொல்கிறார்கள். என்ன நற்செய்தி? அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறப்பட்டு விட்டால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் பயந்து நடுநடுங்கிவிடும். மேலும் தங்களுக்கு நிகழ்ந்துவிட்ட துன்பத்தின் மீது பொறுமை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அவர்களுக்கு அடித்த பட்டிருந்த இறைவனுடைய பாதையில் செலவழிப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் தான் இந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு இதனை சொல்லி காட்டுகின்றார். இதனை மையமாக வைத்தான் அவர்கள் முந்திக்கொண்டவர்களே என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு இதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் வழிமார்கள். அந்த வழிமார்களுடைய தோன்றுதலுடைய மூலமாக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே சொல்லி காட்டுவது மூலமாக எந்த ஒரு மனிதன் வழிமார்களுக்கு நிந்திக்கின்றானோ, எந்த ஆதாளி ஒலியன் என்பதாக புகாரிலே வரக்கூடிய சமீபமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நேசரை அவன் நிந்திக்கின்றானோ திட்டுகிறானோ அல்லாஹ் அவர்கள் போர் செய்வதற்கு ரெடியாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மை போர் செய்கிறான் என்று சொன்னால் நான் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான சோதனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையிலே எப்படி தாங்கிக்கும் சக்தி எங்களுக்கு இருக்கும்? அதனை மையமாக வைத்துதான் வழிமார்களுடைய வழிகாட்டக்கூடிய அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் பொறியப்பட்டிருக்கிறது, அம்சமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதனை மையமாக வைத்தான் வழிமார்களுடைய கூட்டத்தில் நீங்கள் சேர வேண்டும். அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டும்போது யா ஐயுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ, ஈமான்தாரிகளே, அல்லாஹ் அழகா சொல்றான், ஈமான்தாரிகளே ஒவ்வொரு மாஃபா இருக்கீங்க, நல்லவர்களோடு சேர்ந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வழி தவற வேண்டாம், நல்லவர்களோடு சேர்ந்து நீங்கள் நேர்வழியில் பின்பற்றி வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொன்னால் அந்த நல்வழி என்பது அவர்களுக்கு பொக்கிஷமாக அல்லாஹ் வழங்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த வழங்கப்பட்ட விஷயத்திலிருந்து நாம் கையாள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை மையமாக வைத்துதான் எந்த ஒரு வழியிலோ நீங்கள் வழித்தவரை சொல்லிவிட வேண்டாம். எனவே உங்களுக்கு மார்க்க விஷயங்கள் தெரியவில்லையா? தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். அதனால எந்த விஷயத்தையும் நீங்கள் கையாள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் வழிமாடுகளுடைய வழிகாட்டுதலுடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையை அந்த அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு தீர்வு செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோர்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களின் உறவினர்களின் நன்கொடை பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்திற்காக வலிமாவுடைய மகளாவுக்கு வந்தார்களோ அந்த நீயத்தை அல்லாஹ் கபூலாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் என்னென்ன ஆபத்துக்களாக வந்திருக்கிறார்களோ அந்த ஆபத்தை அதான அடிப்படையில் நிவர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை நெறிப்பாக்கி கொண்டல்வாயாக. அது மாத்திரமல்லாமல் எந்தெந்த வழிமார்கள்
உலமாக்களை எந்தெந்த மக்காத்துமார்களை எந்தெந்த கரிகாக்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அந்த கரிக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல நசி பாக்கி தந்தருவாயாக. மான அறிவு வாசகாக என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மாராயும் எனது வழியை யாரெல்லாம் பின்பற்றி என் சகாபாக்கள் வழி யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அந்த வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல தந்தருவாயாக. யாரெல்லாம் சுகமில்லாமல் வீட்டில் முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு சௌபாக்கியத்தை நீடித்த ஆணையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் நோய்க்கு இருந்து சொற்களால் கைவிடப்பட்ட மருத்துவரால் கைவிடப்பட்ட சிகிச்சையால் கைவிடப்பட்ட யாரெல்லாம் கேன்சர் போன்ற வியாதிகள் போன்ற சுகர் போன்ற பிபி போன்ற இப்படிப்பட்ட நோய்களை யாரெல்லாம் இருக்கிறதோ அந்த நோயை உங்களுடைய விஷயத்தில் யாரெல்லாம் இந்த அவுளியாக்களுடைய கோட்டைக்கு கபூலாக்கி சென்ற வாயாக திருப்பதி வாயாக கிழக்கின மக்கள் கஷ்டப்படுகிறார்களா உலக மாற்றத்திற்காக அறிவு மாற்றத்திற்காக பாடப்படக்கூடிய அந்த அடிப்படையில் அந்த கிழக்கின மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வாயா, அல்லாஹ் ஞாபகம் செய்வாயாக. அந்த கிழக்கின மக்களுடைய உயிரை காப்பாற்றுவாயாக. கிழக்கின மக்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் மனை மக்களுக்கும் அல்ல ஏராள வழியை கொடுத்து ஏராள ஈமான்தாரர்கள் மாற செய்வாயாக. அந்த கிழக்கின மக்களை பாதுகாப்பாயாக. எந்தெந்த முஸ்லிம் நாடுகளிலே கஷ்டப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வலிமாவுடைய கோரிக்கை கொடுக்கிறார்களா அந்த மக்களை பாதுகாப்பாயாக. உலக நாடுகளில் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் வலுவடிகளில் வாய்வர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு கௌகாட்சி நீடித்த ஆதரவு தந்தருவாயாக. இந்த கண்கூடிக்காக யாரெல்லாம் நாஸ்தாக்கள் வழங்கி கண்ணியப்படுத்தினார்களோ கண்ணீர் செய்தார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு நீ கல்வி செய்வாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم وبجاه سيدنا إلى القاطرة إلى أبو بكر إلى مطوع ولي الله رضي الله تعالى أحمد الكاذب إلى مطوع ولي الله رضي الله تعالى وآخر دعواهم أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. வழிவரை உங்களுக்கு வல்ல தந்தையின் நல்லாட்சியோடு மறைந்து வாழும் மகான்களை நெஞ்சில் நிறுத்தி கல்காணி ஹரமின் கழிப்பின் அதில் செய்துனா அத்தையில் அனுபவத்த சின்னமுத்து அப்பா ஒளிவில்லா ரவியல்லா தாரானு அவர்களின் 141ஆம் ஆண்டு உருசு வார கல்லூரி விழா மகான் அவர்களின் பாட்டனார் சுரத்தயல் பள்ளியில் கனாலி இறங்கும் மகான் சையத் அஹமது ஒலிவுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்றும் மகான் அவர்களின் தந்தை ராமேஸ்வரத்தில் கனாலி இறங்கும் மகான் சையத் இஸ்மாயில் ஒலிவுல்லா ரலியல்லாஹு தஆலா ஆகிய முப்பெரும் மகான்களின் கல்லூரி நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இக்கல்லூரி நிகழ்வின் 2ஆம் நாளான இன்று மாலை 4:30 மணி அளவில் கோடையத்தின் குருநாதர் கோலா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மௌலித் மஜ்லிஸ், அதைத் தொடர்ந்து வழிகாட்டும் வழிமார்கள் என்ற தலைப்பில் கல்வி நிகழ்ச்சியை ஆணையம் கொண்டதை மௌலவி அல்ஹாஜ் கே.எம். முஹம்மது வஜீஹுத்தீன் முஹம்மது வஜீஹி ஆலிம் மின்ஹாஜ் அவர்கள் இலங்கை ஆகியோர் சொற்பொழிவுடன் முடியும்படி இன்றைய நிகழ்வுகள் நிறைவேறும் தருவாயில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாளை நிறைவு நாள் நிகழ்ச்சி மகான் அவர்களின் கந்தூர் தினத்தின் மகான் குடும்பத்தாப்பா வழியுள்ளா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மௌலித் மஜ்லிஸ், மறைத்தொழிலுக்கு பிறகு புனித காலேஜில் அடிக்கும் மஜ்லிஸ் நிகழ்ச்சியோட கலீஃபா ஆட்சி பண்ணை எம்ஏஜே அப்துல் ரஹ்மான் அவர்கள் மஸ்ஜித் நீக்காயில் இரட்டை
சொல்லி இறுதியாக மகான் சின்னமுத்துவாப்பா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் சில்சிலா இந்நிகழ்வை நிகழ்த்துபவர் மொழி அல்-ஹாஃபிஸ் நபி சையீது சதகத்துல்லா ஆலிம் கைரி மும்காம் அவர்கள் இமாம் அல்-மஸ்ஜித் சையீதுனா அல் மஸ்ஜிதின் இமாம் அவர்கள் நடாத்தவர்கள். அதைத் தொடர்ந்து மாணவர்களின் வீட்டு ஊழியர் வைத்தவர்கள் காலத்தின் அருளை கருதி உடனடியாக அதை நிர்வாகத்திற்கு செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறும் அன்போடு பெற்றுக் கொள்கிறார்கள். அதேபோல் மாணவர்களின் கட்டுமான பணி இன்னும் நிறைவு பெறாத நிலையில் இருக்கிறதை நாம் அனைவரும் பார்க்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் 142ஆம் வருடம், அதாவது அடுத்த வருடத்திற்குள் இப்பணிகள் முழு பொழிவுடன் சிறப்புடன் நம் கண்டவரும் வனத்தில் இந்த இடம் அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துள்ளார்கள். உங்களின் தாராளமான பங்களிப்பை தொடங்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக இன்றைய நிகழ்வில் பாத்தியா விழாவை நிறைவு செய்வர் லார்ட் ஆப்பிள் எங்கள் ஜோகத்தாரி ஆலிம் அவர்கள் நிறைவு செய்வார்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். பலமான வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. الفاتحة. الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من جنة الناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجنبنا بالعافية وارزقنا الجنة والعقاب يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفرنا ما بلغناه من كلامك الذي هذه أجرة واجبة رحمة نازلة بركة كاملة توبة كاملة منك إلى روح سيدنا سندنا سفينا حبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى سائر أولياء الكرام كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. خصوصا مقام المصطفى رضي الله تعالى عنه. اللهم بلغ مرادنا مراد المسلمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين. اللهم بلغ مرادنا مراد المسلمين. وقل حاجاتنا يا قاضي الحاجات فلا تقل حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم انصر المسلمين في فلسطين. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل وسلم على حبيبك سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون
وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله